வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண மா அமிர்த பாட்லி சமோசா கூடவே மேங்கோ சில்லி சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாட்லி சமோசா பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாம்பழத்தை நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாம்பழ பியூரே கரெக்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோல அந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். நாம் அந்த கேப்பில் இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் மாம்பழ சில்லி சாஸ்லாம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேங்கோ சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 பச்சை மிளகாவை நான் 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க விரைலாம் எடுத்துட்டேன். விரையோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விரையோடு சேர்த்துக்கோங்க. பட் நான் விரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக திப்பி எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு மேக்ஸிமம் 7 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காகிடும். அண்ட் பச்சை மிளகாய் நம்ம அப்படியே போட்டிருக்கிறதுனால அதில் ஒரு ரா ஸ்மெல் வரும். அதை நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால போயிடும். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சமோசாவோட ஸ்டஃபிங் பண்ணிடலாம். பேனில் ஆல்ரெடி கொஞ்சமாக நம்ம பண்ண சாஸ் அப்படியே இருக்குது. இது கூட மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். புளியை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பாட்லி சமோசாவுக்கு ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் சப்பாத்திலாம் தேய்க்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பாட்லி சமோசாஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. அதனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்து நல்லா பெரிய பெரிய ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி மடிப்போம்ல, அதெல்லாம் நிறைய வரும் அண்ட் பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போது இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லேருந்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு எல்லாத்துலேயும் வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் இதில் கொஞ்சமாக மேலே நட்ஸ் வைக்கிறேன். பாதாம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசாஸை மடிச்சிடலாம். நார்மலாக நம்ம சாரீலாம் மடிப்போம்ல, அந்த ஃப்ளீட் எடுப்போம்ல, அதே மாதிரி தான் லைட்டாக விரல் வச்சு மடிச்சுட்டு அந்த கட்டை விரல் வச்சு அழுத்திக்கோங்க. இதே மாதிரி அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணணும். ஒரு ஃப்ளீட் எடுக்கும் போதும் அந்த கட்டை விரல் வச்சு மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாட்லி சமோசாஸ் ரெடி ஆகிடும். மேலே இருக்கிறத அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அந்த பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிரும். இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய சமோசாஸ் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா கோல்டன் கிறிஸ்பியாகவும் உள்ளேயும் நல்லா இந்த மாதிரி வெந்து வரும். அவ்வளோதான், இப்போ நம்ம சாஸ்லாம் ப்ளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ சில்லி சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்மளோட பாட்லி சமோசாஸ் வச்சிடலாம். ஒரு சைடில் நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மாம்பழ பீசஸ்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.